ஆக்சுவலா எனக்கு சென்னை தான். ஆனா ஐயா, தாத்தா பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நாங்க அந்த கோவிலாண்ட இறக்கி விடுங்கன்னு சொன்னோம். பட்டினத்தார் ஐயா பக்கத்துல மௌன சித்தர் இருக்காருன்னு. அப்ப டக்குன்னு ஆட்டோக்காரவங்க சொன்னாங்க, எங்க இடத்துல கூட ஒரு தாத்தா சுவாமி இருக்காரு, நீங்க வந்து பாருங்கன்னாரு. எனக்கு அந்த பேர் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தேன். அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறேன், எங்க இருக்கு அந்த கோவில், எங்களுக்கு தெரியலையே, நாங்க சென்னை திருவொற்றியூர்ல தான் இருக்கேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்கன்னு. வந்த பிறகு ஐயாவை பார்க்கும்போது ஒரு பரிட்சதம். நான் வேண்டுதல்லாம் வச்சது கிடையாது, எங்கேயுமே வேண்டுதல் வைக்க மாட்டேன், ஒரு மானசீகமா போவேன். அப்படி வரும்போது ரெண்டாவது ஒரு மூணாவது டைமே வந்து தாத்தாவை வந்து ஒரு மிரக்கலா பார்க்குற எனக்கு ஒரு காட்சி கிடைச்சிது. அதன் பிறகு இங்க ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு மூணாவது முறை எனக்கு கிடைச்சிது. எப்படின்னா, நம்ம வெளியில போகும்போது ஸ்ட்ரைட்டாக போகணும். பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா சுவாமியை பற்றி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கும். அது கிட்டக்க நான் போயிட்டே இருக்கேன். ஒரு 6:30 மணி இருக்கும் சாயந்தரம். இதே மாதிரி ஒரு வெள்ளை உடைச்சு ஒரு வயசான பெரியவர் முகத்தை காட்டல, மேலேருந்து இப்படி இருந்து கீழே பூமிக்கு உக்காடுறாரு. நான் கிட்டக்க போயிட்டேன். ஐயோ, ரொம்ப விழுந்துட போறாரு, அவருக்கு உட்காரக்கூடிய சக்தி இல்லாத மாதிரி இருக்கு, விழுந்துட போறாருன்ட்டு நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறேன். ஸ்பீடாக ஓடிட்டு பார்க்குற 2 செகண்டில் அவர் இல்லை. என்னடா திடீர்னு பார்த்தோம், திடீர்னு ஒரு உருவம் இல்லையேன்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இப்படி பார்க்கும்போது பார்த்தா இவங்க மாதிரியே தாத்தா சுவாமி நேராக போகும்போது இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே தெரிஞ்ச அவரை வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு, அதனால் இந்த உண்மைத்தன்மை இருக்குது, நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணோன்னு சொல்லிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஐயாவை வந்து தரிசனம் பண்ணி, நல்லா இருக்கீங்களா, நானும் நல்லா இருக்கேன் ஐயான்னு சொல்லிட்டு போயிடுவேன்.